வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் பொதிகை தொலைக்காட்சியின் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். பொதிகை செய்திகளுக்காக ஜெகநாத். தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஒடிஷா மற்றும் கேரள மாநிலங்களுக்கு பயணம். பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பொதுப் பிரிவினரில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் அமலுக்கு வந்தது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடனும் பாரம்பரிய கலாச்சாரத்துடனும் கொண்டாட்டம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் தொடங்கியது கும்பமேளா. ஏராளமான சாதுக்கள் பொதுமக்கள் கங்கையில் நீராடல். போதை மருந்திற்காக கனடாவைச் சேர்ந்தவருக்கு சீன நீதிமன்றத்தில் மரண தண்டனை விதித்து உத்தரவு. அடிலைடில் தொடங்கியது இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. விரிவான செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஒடிஷா மாநிலம் பலாங்கீர் என்ற இடத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார். பலாங்கீர் பிச்சுபலி இடையே புதிய ரயில்வே வழித்தடத்தை பிரதமர் தொடங்கி வைப்பதுடன் பன்முனை பூங்காவை அர்ப்பணித்து வைக்கிறார். இந்த பூங்காவானது உலக அளவிலும் உள்நாட்டிலும் வர்த்தகத்தை மேம்படுத்துவதற்கு உதவும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் புதிய ரயில் வழித்தடம் கடலோர ஒடிஷா பகுதிகளை நாட்டின் மேற்கு பகுதி மாநிலங்களுடன் இணைக்க வகை செய்கிறது. புவனேஸ்வரிலிருந்து பூரி வரையிலான பயண தூரமும் வெகுவாக குறையும் என்று ரயில்வே துறை தெரிவித்துள்ளது. சிறு குறு நடுத்தர தொழில்கள் மேம்படுத்துவதற்கும் இந்த வழித்தடம் உதவும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சோனேபூர் கேந்திரிய வித்யாலயா பள்ளிக்கு நிரந்தர கட்டடம் கட்டுவதற்கான அடிக்கல்லையும் பிரதமர் நாட்டுகிறார். இதனைத் தொடர்ந்து கேரளா செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி கொல்லம் மற்றும் திருவனந்தபுரத்தில் பல்வேறு திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். தேசிய நெடுஞ்சாலை 66 கொல்லம் பைபாஸ் சாலையை பிரதமர் தொடங்கி வைக்க உள்ளார். 352 கோடி ரூபாய் செலவில் சுமார் 13 கிலோமீட்டர் நீளத்தில் 2 வழித்தடங்களாக இந்த பைபாஸ் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. ஆலப்புழா திருவனந்தபுரம் இடையே பயண தூரத்தை இந்த பைபாஸ் சாலை குறைக்கும் என்றும் கொல்லம் நகரப்பகுதியில் போக்குவரத்து நெரிசலை வெகுவாக குறைக்கும் என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தொடர்ந்து திருவனந்தபுரம் செல்லும் பிரதமர் அங்குள்ள பத்மநாப சுவாமி கோயிலுக்கு செல்கிறார். அங்கு நினைவு பலகையை பிரதமர் திறந்து வைக்கிறார். பிரதமராக பொறுப்பேற்ற பின்னர் நரேந்திர மோடி கொல்லம் செல்வது இது 3வது முறையாகும். கடந்த 2015 மற்றும் 2016 ஆண்டுகளில் ஏற்கனவே பிரதமர் கொல்லம் வந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. நாடு முழுவதும் பொதுப் பிரிவினரில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கு 10% இடஒதுக்கீடு அளிக்கும் வகையில் நிறைவேற்றப்பட்ட சட்டம் அமலுக்கு வந்துள்ளது. இதன் மூலம் கல்வி மற்றும் அரசு வேலை வாய்ப்புகளில் இத்தகையோருக்கு இடஒதுக்கீடு வழங்க வழிவகை ஏற்பட்டுள்ளது. அரசியல் சட்டத்தின் 124வது திருத்த மசோதாவாக இந்த சட்டம் அண்மையில் நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அந்த சட்ட மசோதாவுக்கு குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் ஒப்புதல் வழங்கினார். இதனை அடுத்து இந்த சட்டத்திற்கான அறிவிக்கை நேற்று வெளியிடப்பட்டது. இதன் மூலம் இந்த சட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலாவது பிலிப் கோட்லர் அதிபர் விருது புதுதில்லியில் நேற்று வழங்கப்பட்டது. மக்கள் முன்னேற்றத்தில் முக்கிய கவனம் அளித்து வருவதற்காக இந்த விருது அவருக்கு அளிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் தலைவர் ஒருவருக்கு ஆண்டுக்கு ஒருமுறை இந்த விருது வழங்கப்படுவதாகவும் பிரதமர் அலுவலகம் வெளியிட்ட அறிவிக்கை தெரிவிக்கிறது. இந்த விருதுடன் இணைந்த பத்திரத்தில் பிரதமர் மோடி இந்திய தேசத்திற்கு ஆற்றிய மிகச்சிறந்த தலைமை பணிகளுக்காக இந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவரது தன்னலமற்ற சேவை, ஓய்வு இல்லாத பணிகள் காரணமாக நாட்டின் பொருளாதாரமும் சமூக மற்றும் தொழில்நுட்ப மேம்பாடு குறிப்பிடத்தக்க அளவு வளர்ந்திருப்பதாக அந்த பத்திரம் தெரிவிக்கிறது. இந்தியாவில் உற்பத்தி செய்வோம், தொடங்கிடு இந்தியா, டிஜிட்டல் இந்தியா மற்றும் தூய்மை இந்தியா திட்டம் குறித்து இந்த விருது பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. உற்பத்தி மற்றும் தொழில் செய்வதற்கான உலக தரவரிசையில் லாபகரமான மையமாக இந்தியா மாறியுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
வடகிழக்கு மாநிலங்களின் பாதுகாப்பு, அந்த பகுதிகளின் கலாச்சாரம் மற்றும் மொழி அடையாளங்களை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட மாநிலங்களின் முதலமைச்சர்களுடன் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் விரைவில் ஆலோசனை நடத்தவுள்ளார். இதற்காக வடகிழக்கு மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கூட்டம் விரைவில் நடைபெறும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. அஸ்ஸாம் முதலமைச்சர் சர்பானந்த சோனாவால் தலைமையிலான பிரதிநிதிகள் குழு புதுதில்லியில் நேற்று ராஜ்நாத் சிங்கை சந்தித்து அஸ்ஸாம் மாநிலத்தின் 6வது அரசியல் சாசன சட்டப்பிரிவை நடைமுறைப்படுத்துவது உள்ளிட்ட விஷயங்கள் குறித்து ஆலோசனை நடத்தினர். மேலும் 6 பிரிவினருக்கு பழங்குடியினருக்கான அந்தஸ்து வழங்குவது குறித்தும் இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. குடியுரிமை திருத்த சட்ட மசோதா உள்ளிட்டவை குறித்தும் ராஜ்நாத் சிங் அந்த குழுவினருடன் விவாதித்ததாக கூறப்படுகிறது. மேலும் வடகிழக்கு மாநிலங்களின் பல்வேறு பிரச்சினைகள் குறித்து விவாதிக்க விரைவில் அந்த மாநிலங்களின் முதலமைச்சர்கள் கூட்டம் நடத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார். வெளி மாநிலங்களில் இருந்து அஸ்ஸாமிற்குள் நுழைவோர் குறித்த பிரச்சினையை எதிர்கொள்வதில் உள்ள சிரமங்கள் குறித்தும் அப்போது எடுத்துரைக்கப்பட்டது. இந்த குழுவில் போடோ பிரிவைச் சேர்ந்த பிரதிநிதிகளும் இடம்பெற்றிருந்தனர். அவர்களுக்கு அரசியல் ரீதியாகவும் வேலைவாய்ப்பு அடிப்படையிலும் முன்னுரிமை வழங்குவது குறித்தும் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழகம் முழுவதும் இன்று வழக்கமான உற்சாகத்துடனும் பாரம்பரிய கலாச்சாரத்துடனும் கொண்டாடப்பட்டு வருகிறது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்ற மகாகவி பாரதியின் கூற்றுக்கேற்ப விவசாயத்தை போற்றும் வகையிலும் மண்ணில் விளைந்த பொருட்களை சூரியனுக்கு படையலிட்டும் கொண்டாடப்படுவது பொங்கல் பண்டிகையாகும். விவசாயத்தின் மூலம் விளைந்த அரிசி, காய்கறிகள், கிழங்கு வகைகளையும் படைப்பதுடன் புத்தரிசியில் பொங்கல் வைத்து கரும்பு, மஞ்சள் கொத்து உள்ளிட்டவற்றையும் படைத்து வழிபடுவது தொன்று தொட்டு கடைபிடிக்கப்படும் வழக்கமாகும். அந்த வகையில் பொங்கல் திருநாளான இன்று மக்கள் அதிகாலையிலேயே எழுந்து வாசலில் வண்ணக்கோலமிட்டு பாரம்பரிய முறையுடன் பொங்கலிட்டு அதனை சூரிய பகவானுக்கு படைத்து வழிபட்டனர். சிறுவர் சிறுமிகள் புத்தாடை அணிந்து பொங்கி வரும் பொங்கலை கொண்டாடும் விதமாக பெற்றோருடன் சேர்ந்து பொங்கலோ பொங்கல் என மகிழ்ச்சி ஆரவாரவிட்டு பண்டிகையை கொண்டாடினார்கள். பொங்கல் பண்டிகையின் தொடக்கமாக பழையன கழிதல் என்ற வகையில் நேற்று போகி முடிவடைந்த நிலையில் இன்று தை மாத பிறப்பில் பொங்கல் கொண்டாடப்பட்டது. பல்வேறு இடங்களில் நடைபெற்ற பொங்கல் விழாக்களில் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டனர். தஞ்சாவூரில் நடைபெற்ற பொங்கல் விழாவில் ஏராளமான வெளிநாட்டினர் பங்கேற்றனர். அவர்கள் தமிழகத்தின் பாரம்பரிய உடையணிந்து பொங்கல் வைத்து கொண்டாடினர். உரியடி, கயிறு இழுத்தல், கபடி உள்ளிட்ட போட்டிகளில் பங்கேற்றும் கரகாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், சிலம்பாட்டம் போன்ற பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டும் பொங்கல் கொண்டாடி மகிழ்கின்றனர். தமிழகத்தில் கிராமப்புறங்களில் பொங்கல் பண்டிகையை ஒட்டி மாலை வரை கொண்டாட்டங்கள் நடைபெறும். பல்வேறு விளையாட்டு போட்டிகளும், மாட்டு வண்டி பந்தயங்களும், ஜல்லிக்கட்டு நிகழ்ச்சிகளும் நடைபெறுவது வழக்கம். பண்டிகைகள் எதுவானாலும் பாரம்பரியமும் கலாச்சாரமும் ஒருங்கே கடைபிடிக்கப்படுவது தமிழர்களின் வழக்கமாக உள்ளது என்றால் அது மிகையாகாது. உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜ் மாவட்டத்தில் பலத்த பாதுகாப்புடன் கும்பமேளா இன்று தொடங்கியது. இதையொட்டி ஏராளமான சாதுக்கள் அங்குள்ள நதியில் நீராடி விழாவை தொடங்கி வைத்தனர். 55 நாட்கள் நடைபெறவுள்ள கும்பமேளாவில் இந்தியா மட்டுமல்லாது பல்வேறு நாடுகளிலிருந்தும் ஏராளமான மக்களும் சாதுக்களும் இங்கு வந்து புனித நீராட உள்ளனர். இந்த கும்பமேளாவில் ஏராளமான துறவிகளும் நாடு முழுவதும் உள்ள பல்வேறு மடங்களின் தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். மேலும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளும் பங்கேற்று நீராடுகின்றனர். முன்னதாக கும்பமேளாவையொட்டி புதுதில்லியில் நேற்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் கும்பமேளாவுக்காக சிறப்பு வானிலை சேவையை மத்திய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் ஹர்ஷ்வர்தன் தொடங்கி வைத்தார். இதன் மூலம் பிரயாக்ராஜ் செல்லும் மக்களுக்கு அங்குள்ள காலநிலை குறித்த தகவல்கள் கிடைக்கும். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ரயில்வே காவல்துறை அதிகாரி ஒருவர், ரயில்வே பாதுகாப்பு படையினருடன் மாநில காவல்துறையினரும் இணைந்து தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டிருப்பதாக கூறினார். உலக அளவில் இங்கு நடைபெறும் கும்பமேளாவே மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சுமார் 2 மாதம் நடைபெறவுள்ள இந்த விழாவில் சுமார் 10 கோடி யாத்ரீகர்கள் பங்கேற்று கங்கை நதியில் நீராடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கும்பமேளா நாளில் கங்கை நதியில் நீராடுவதன் மூலம் தங்களின் பாவங்கள் அகலும் என்ற நம்பிக்கை நிலவுகிறது. கும்பமேளா செல்லும் பயணிகளின் வசதிக்காக இந்திய ரயில்வே பல்வேறு இடங்களிலிருந்தும் சிறப்பு ரயில்களை இயக்கி வருகிறது.
தில்லி, கொல்கத்தா, அலகாபாத் உள்ளிட்ட ரயில் நிலையங்களில் மக்கள் கூட்டத்தை எதிர்கொள்ள சிறப்பு ஏற்பாடுகளும் பாதுகாப்புகளும் செய்யப்பட்டுள்ளன. மத்திய புலனாய்வுத்துறையான சிபிஐயின் இயக்குநராக நாகேஸ்வர ராவ் நியமிக்கப்பட்டிருப்பதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தொண்டு நிறுவனம் ஒன்று தாக்கல் செய்த இந்த மனுவில் மத்திய அரசு ராவை இடைக்கால இயக்குநராக நியமித்து இம்மாதம் 10ஆம் தேதி பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. தில்லி சிறப்பு காவல் பணியாளர் சட்டம் 1946 பிரிவு 4A படி உரிய நடைமுறையை பின்பற்றி முறையான இயக்குநரை நியமிக்க மத்திய அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் மூலம் தாக்கல் செய்யப்பட்ட இந்த மனுவில் கேட்டுக் கொள்ளப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் ஆளும் காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதாதளம் கூட்டணிக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் மாயமானதால் குமாரசாமி அரசுக்கு போதிய பெரும்பான்மை உள்ளதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. இதற்கிடையே காங்கிரஸ் கட்சியும் மதச்சார்பற்ற ஜனதாதளமும் ஒன்றுக்கொன்று அரசியல் கண்ணாமூச்சியில் ஈடுபடுவதாக பிஜேபி குற்றம் சாட்டியுள்ளது. எனினும் முதலமைச்சர் குமாரசாமி தமது அரசுக்கு போதிய பெரும்பான்மை இருப்பதாக தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த 6 முதல் 8 சட்டமன்ற உறுப்பினர்கள் பிஜேபி அணிக்கு செல்ல இருப்பதாக தகவல்கள் வெளியானதால் பரபரப்பு ஏற்பட்டது. எனினும் தமது அரசு பெரும்பான்மை பலத்துடன் இருப்பதாக குமாரசாமி உறுதியளித்துள்ளார். இதற்கிடையே பிஜேபியை சேர்ந்த 104 சட்டமன்ற உறுப்பினர்களும் பெங்களூருவிலிருந்து குர்கான் சென்று விடுதி ஒன்றில் தங்கியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பிஜேபி சட்டமன்ற உறுப்பினர்களிடையே எந்த கருத்து வேறுபாடும் இல்லை என்று முன்னாள் முதலமைச்சரும் பிஜேபி மூத்த தலைவருமான எடியூரப்பா தெரிவித்துள்ளார். இத்தகைய சூழ்நிலையால் கர்நாடக மாநிலத்தில் அரசியல் குழப்பம் நீடிக்கிறது. கொடநாடு எஸ்டேட் பணியாளர் கொலை மற்றும் கொள்ளை விவகாரம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட சயன், வயலார் மனோஜ் ஆகியோரை நீதிமன்ற காவலில் அனுப்ப சென்னை எழும்பூர் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றம் மறுத்துவிட்டது. மத்திய குற்றப்பிரிவு காவல்துறையினர் அவர்களுக்கு எதிராக போதிய ஆதாரங்களை தாக்கல் செய்யாததாலும் முன்விரோதம் காரணமாக குற்றச்சாட்டுகள் கூறப்படுவதாலும் அவர்களை நீதிமன்ற காவலில் அனுப்ப முடியாது என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். முன்னதாக அவர்கள் இருவரும் நீதிபதியின் வீட்டில் ஆஜர்படுத்தப்பட்டனர். அஇஅதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு நிர்வாகி அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் இருவரையும் கைது செய்வதற்கு முன்னரே விசாரணை நடத்தியிருக்க வேண்டும் என்றும் நீதிபதி குறிப்பிட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கொடநாடு விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் அரசியலாக்கி வருவதாக குறை கூறினார். தேர்தலில் ஆதாயம் பெறும் வகையில் எதிர்க்கட்சிகள் தெரிவிக்கும் குற்றச்சாட்டில் உண்மை இல்லை என்றும் அவர் மேலும் கூறினார். தோல்வி பயத்தின் காரணமாகவே இந்த பிரச்சனையை அந்த கட்சிகள் பூதாகரமாக்கி வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். அரசியல் ரீதியாக எங்களை எதிர்கொள்வதற்கு சக்தியற்ற எதிர்க்கட்சிகள் இது மாதிரியான தவறான அவதூறான செய்திகளை பரப்பி தேர்தலில் அரசியல் லாபம் தேடலாம் என்று நினைக்கிறார்கள். அது நடக்காது. எந்த ரூபத்திலும் எதிர்க்கட்சியினுடைய பொய்யான தவறான ஆதாரமில்லாத குற்றச்சாட்டுகளை நாங்கள் எதிர்கொள்வோம், வெற்றி வருவோம். நியாயம் எங்கள் பக்கம் இருக்கிறது. அடுத்த கழிப்போம். அடுத்து சில முக்கிய செய்திகளை விரைவு செய்திகளாக பார்ப்போம். நாமக்கல் மாவட்டம் பள்ளிப்பாளையம் வட்டாரத்தில் 4,63,00,000 ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட பணிகளை மாநில மின்துறை அமைச்சர் தங்கமணி நேற்று தொடங்கி வைத்தார். 12,98,00,000 ரூபாய் செலவில் 2 புதிய அங்கன்வாடி கட்டடங்கள், 4,50,00,000 ரூபாயில் 26 தார்ச்சாலைகளுக்கான பூமி பூஜை ஆகியவை நடைபெற்றன. நிகழ்ச்சிக்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கமணி, நாடாளுமன்ற தேர்தல் வரவிருப்பதால் மின்துறையில் மத்திய அரசு அறிவித்துள்ள ப்ரீபெய்ட் மீட்டர் திட்டம் ஏப்ரல் மாதம் வர வாய்ப்பில்லை என்று தெரிவித்தார். காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணி ஏற்பட வாய்ப்பில்லை என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியோ அல்லது அக்கட்சி தலைமையிலான அணியிலோ மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இடம்பெறாது என்று தெரிவித்தார். மேற்கு வங்கத்தைச் சேர்ந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினர் கௌதம் தேவின் கருத்தும் கட்சி எடுக்கும் முடிவை சார்ந்தே இருக்கும் என்று யெச்சூரி அப்போது குறிப்பிட்டார்.
தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தின் பொதுச் செயலாளராக மூத்த IAS அதிகாரி ஜெய்தீப் கோவிந்த் நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கு முன்னர் இவர் மத்திய ஊரக வளர்ச்சி, பஞ்சாயத்து ராஜ் உள்ளிட்ட அமைச்சகங்களில் சிறப்பு செயலாளர் மற்றும் பொருளாதார ஆலோசகராக பதவி வகித்தவர். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் மனித உரிமைகள் பிரிவு மற்றும் மத்திய அரசின் முக்கிய பொறுப்புகளையும் அவர் வகித்தவர் ஆவார். மதுரை மாவட்டம் ஆவணியாபுரத்தில் ஜல்லிக்கட்டு விழா இன்று தொடங்குகிறது. இதற்காக 691 காளைகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 500 மாடுபிடி வீரர்கள் இதில் பங்கேற்க உள்ளனர். முதல் முறையாக மாடுபிடி வீரர்களுக்கு காப்பீடு வசதி செய்யப்பட்டுள்ளது. ஜல்லிக்கட்டு போட்டியை முன்னிட்டு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. காளைகளின் மருத்துவ பரிசோதனைக்காக 7 மருத்துவ குழுக்களும், காயமடையும் மாடுபிடி வீரர்களுக்கு சிகிச்சை அளிக்க 10 மருத்துவ குழுவினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. இலங்கை கடற்படையால் நேற்று முன்தினம் கைது செய்யப்பட்ட புதுக்கோட்டை, நாகப்பட்டினம் மாவட்டங்களைச் சேர்ந்த மீனவர்களை விடுவிக்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். இலங்கை கடற்படை நேற்று முன்தினம் 20 தமிழக மீனவர்களை கைது செய்தது. இவர்களை 21ஆம் தேதி வரை சிறையில் அடைக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பிடிபட்ட மீனவர்களில் 2 பள்ளி செல்லும் மாணவர்கள் என்பதால் இவர்களையும் ஏனைய மீனவர்களையும் பிடித்து வைக்கப்பட்ட படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி ராமேஸ்வர மீனவர்கள் இன்று காலவரையற்ற வேலை நிறுத்தத்தை தொடங்கியுள்ளனர். அடுத்து வருவது உலகச் செய்திகள். போதை மருந்து கடத்திய குற்றத்திற்காக கனடா நாட்டைச் சேர்ந்த இளைஞருக்கு சீன நீதிமன்றம் மரண தண்டனை விதித்துள்ளது. ராபர்ட் லாய்ட் ஷெல்லன்பர்க் என்ற அந்த நபருக்கு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் 15 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதிக்கப்பட்டது. ஆனால் நேற்று இந்த தண்டனை திடீரென மாற்றப்பட்டு மரண தண்டனையாக விதிக்கப்பட்டது. போதை மருந்து கடத்துவது கடுமையான குற்றம் என்பதால் அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்படுவதாக சீன நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. ஆனால் இந்த தீர்ப்பு இரு நாடுகளுடனான ராஜாங்க உறவுகளில் சிக்கலை ஏற்படுத்தலாம் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த தீர்ப்புக்கு கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இந்த தீர்ப்பு சீனாவை சேர்ந்த முக்கிய தகவல் தொடர்பு நிறுவனமான ஹியூவேயின் உயரதிகாரி ஒருவரை கடந்த வாரம் கனடா அரசு கைது செய்ததன் எதிரொலியாக கருதப்படுகிறது. பிரிட்டன் நாடாளுமன்றத்தில் பிரெக்சிட் அமைப்பிலிருந்து பிரிட்டன் வெளியேறுவது தொடர்பான வாக்கெடுப்பு இன்று நடைபெறவுள்ளது. பிரிட்டன் பிரதமர் தெரேசா மே 2வது முறையாக இந்த வாக்கெடுப்பை எதிர்கொள்கிறார். தெரேசா மேயின் முடிவுக்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வரும் நிலையில் இன்றைய வாக்கெடுப்பு முக்கியத்துவம் பெறுகிறது. நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தெரேசா மேயின் ஒப்பந்தத்தை நிராகரிக்கும் பட்சத்தில் கூடுதல் சலுகைகளை ஐரோப்பிய யூனியன் வழங்கலாம் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. கத்தியால் குத்தப்பட்ட போலந்து நாட்டின் கான்ஸ்க் நகர மேயர் பவல் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். அங்கு எதிர்க்கட்சியினரின் பழிவாங்கும் நடவடிக்கையாக இது அமைந்துள்ளது. கத்தி குத்து காயம் மேயரின் நெஞ்சு பகுதியில் ஆழமாக ஏற்பட்டதை அடுத்து அவர் உயிரிழந்ததாகவும் அவரை காப்பாற்றுவதற்காக 5 மணி நேரம் மேற்கொள்ளப்பட்ட அறுவை சிகிச்சை பலனளிக்கவில்லை என்றும் போலந்து நாட்டின் அமைச்சர் லூகாஸ் தெரிவித்தார். 6 முறை அவர் மேயர் பதவியில் இருந்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆப்கானிஸ்தான் தலைநகர் காபூலில் நேற்று நிகழ்ந்த சக்தி வாய்ந்த குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 4 பேர் கொல்லப்பட்டனர். சுமார் 93 பேர் படுகாயமடைந்தனர். இதில் 10 பேர் குழந்தைகள். தலைநகர் காபூலில் பலத்த பாதுகாப்பு மிக்க சர்வதேச நிறுவனங்கள் செயல்பட்டு வரும் வளாகத்தின் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. குண்டுகள் வைக்கப்பட்ட கார் மூலம் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இந்த தாக்குதலுக்கு இதுவரை எந்த ஒரு அமைப்பும் பொறுப்பேற்கவில்லை. ஆப்கானிஸ்தானில் தாலிபான்கள் உடனான அமைதி பேச்சுவார்த்தையில் தொடர்ந்து முட்டுக்கட்டை ஏற்பட்டு வரும் நிலையில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. கடந்த வாரம் கத்தாரில் ஏற்பாடு செய்யப்பட்ட அமெரிக்க அதிகாரிகளுடனான அமைதி பேச்சுவார்த்தையையும் தாலிபான்கள் புறக்கணித்தது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது விளையாட்டுச் செய்திகள். இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே அடிலைடில் 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. இந்திய நேரப்படி இப்போட்டி காலை 8:50 மணிக்கு தொடங்கும். ஏற்கனவே சிட்னியில் முடிவடைந்த 1வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்று தொடரில் முன்னிலையில் உள்ளது.
எனவே இன்றைய போட்டியில் வெற்றி பெறும் முனைப்புடன் இந்திய அணியும் இரண்டாவது போட்டியையும் தன்வசப்படுத்தும் நோக்கில் ஆஸ்திரேலிய அணியும் இப்போட்டியை எதிர்கொண்டுள்ளன. இந்திய அணியை பொறுத்தவரை பந்து வீச்சு சிறப்பான முறையில் இருந்தாலும் பேட்டிங்கை பொறுத்தவரை நடுவரிசையில் களம் இறங்கும் முன்னாள் அணித்தலைவர் தோனி உள்ளிட்டோரின் ஆட்டத்தை பொறுத்தே இந்தியாவின் வெற்றி வாய்ப்பு நிர்ணயிக்கப்படும். இன்றைய போட்டியில் இந்தியா வெற்றி பெற்றால் மட்டுமே தொடரை வெல்ல ஏதுவாகும். ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டிகளில் முதல் சுற்று ஆட்டத்தில் நடப்பு சாம்பியன் ரோஜர் ஃபெடரர், ரஃபேல் நடால், மரியா ஷரபோவா ஆகியோர் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். கிராண்ட் ஸ்லாம் போட்டிகளில் முக்கிய போட்டியான ஆஸ்திரேலிய ஓபன் டென்னிஸ் போட்டிகள் மெல்போர்னில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த போட்டியின் முதல் சுற்று ஆட்டங்கள் நேற்று நடைபெற்றன. ஆடவர் பிரிவில் ஆண்டி முர்ரே முதல் சுற்றிலேயே தோல்வியடைந்து வெளியேறினார். இந்தியாவின் பிரஜ்னேஷ் குணேஸ்வரன் முதல் சுற்றில் தோல்வியடைந்தார். புனேயில் நடைபெற்று வரும் கேலோ இந்தியா இளையோர் விளையாட்டுப் போட்டியில் 21 வயதுக்குட்பட்டோர் 72 கிலோ பிரிவு பளுதூக்குதல் போட்டியில் கர்நாடகாவின் அக்ஷதா பஸ்வானி கமாட்டி தங்கப்பதக்கம் வென்றுள்ளார். விவசாய குடும்பத்தில் பிறந்த இவர் தொடக்கத்தில் அடையாளம் தெரியாத நிலையிலிருந்து பின்னர் ஸ்னேச் பிரிவில் 73 கிலோ எடையையும் கிளீன் அண்ட் ஜர்க் பிரிவில் 103 கிலோ எடையையும் தூக்கினார். துப்பாக்கி சுடுதல் பிரிவில் 10 வயது அபினவ் ஷா தங்கப்பதக்கம் வென்று சாதனை படைத்துள்ளார். இந்த போட்டியில் மிக குறைந்த வயதில் தங்கம் வென்ற சிறுவன் என்ற பெயரில் அவர் பெற்றுள்ளார். 10 மீட்டர் ரைபிள் குழு போட்டியில் மேற்கு வங்கத்தை சேர்ந்த மெகுலி கோஷுடன் இணைந்து இந்த பதக்கத்தை அவர் வென்றுள்ளார். ஜிம்னாஸ்டிக் போட்டியில் மகாராஷ்டிரா மாநிலம் ஆதிக்கம் செலுத்தியது. 21 வயதுக்கு உட்பட்ட பிரிவில் அந்த அணியை சேர்ந்த வீராங்கனைகள் 9 பதக்கங்களை கைப்பற்றினர். இந்த பிரிவில் மற்றும் மொத்தம் உள்ள 18 பதக்கங்களில் அதிக பதக்கங்களை வென்று மகாராஷ்டிரா சாம்பியன் பட்டத்தை வென்றது. 21 வயதுக்கு உட்பட்ட ஹாக்கி பிரிவில் உத்தரப்பிரதேசத்தை ஒடிசா 2-1 என்ற கோல் கணக்கில் தோற்கடித்தது. மற்றொரு போட்டியில் ஹரியானா 3-1 என்ற கணக்கில் பஞ்சாபை வென்றது. இதையடுத்து தங்கப் பதக்கத்திற்கான போட்டியில் ஒடிசாவும் ஹரியானாவும் நாளை மோதுகின்றன. ஒட்டுமொத்தமாக மகாராஷ்டிரா மாநிலம் 50ற்கு அதிகமான பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் முதலிடத்தில் உள்ளது. 36 தங்கப் பதக்கங்களுடன் தில்லி 2வது இடத்திலும் 31 தங்கப் பதக்கங்களுடன் ஹரியானா 3வது இடத்திலும் உள்ளன. இனி வருவது வானிலை செய்திகள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இன்று வறண்ட வானிலையே காணப்படும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நேற்று போகி பண்டிகை என்பதால் சென்னை உள்ளிட்ட மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளிலும் ஓரளவு புகைமூட்டம் நிலவியது. எனினும் சுற்றுச்சூழலை பாதிக்காத வகையில் போகி கொண்டாட வேண்டுமென அரசு அறிவுறுத்தியதால் கடந்த ஆண்டை காட்டிலும் இந்த ஆண்டு சுற்றுச்சூழல் பாதிப்புகள் குறைந்திருந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே வரும் 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் மழை பெய்ய வாய்ப்பில்லை என்றும் அதிகாலையில் ஒரு சில இடங்களில் மூடுபனி நிலவும் என்றும் வானிலை மைய தகவல்கள் தெரிவிக்கின்றன. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும் என்றும் அந்த தகவல்கள் தெரிவிக்கின்றன. இனி வருவது உலகளவில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளின் தொகுப்பு. Right there in the final. He has to feel good. I think that was 9. 9 and it was. It's no 9.6. Nija's kick flip back tail fakie was a 9.5. And a kick flip crook is dare I say not quite as hard as a kick. அடுத்த ஆண்டில் நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டிகளில் தமக்கு மிகுந்த போட்டி நிலவும் என்று உலக ஸ்கேட்டிங் சாம்பியன் பட்டம் வென்ற கலிபோர்னியாவின் நைலான் ஹஸ்டன் தெரிவித்துள்ளார். 5 முறை சாம்பியன் பட்டம் வென்றுள்ள 21 வயதான பிரேசில் நாட்டின் கெல்வின் ஹோப்லேயரை ரியோ ஒலிம்பிக் போட்டியில் ஹஸ்டன் வீழ்த்தினார். இதனால் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஒலிம்பிக் போட்டி சவாலாக அமையும் என்று அவர் கூறினார். 2015 Women's Super Crown champ. Second place. Look at the flip side. Aya Tiger under-rotated a little bit, but she knew when she landed that she had it. Look how quick she reacts. Right. A 7.7 moves her into first place. Absolutely. தொடர்வது பத்திரிகை செய்திகள்.
சபரிமலை ஐயப்பன் கோயிலில் இன்று மகர ஜோதி தரிசனம். லட்சக்கணக்கானோர் பங்கேற்று வழிபட்டனர். படத்துடன் செய்தி தினத்தந்தி. மாநிலத்திலேயே முதன்முறையாக உள்நோயாளிகளுடன் உதவிக்கு இருப்பவர்களுக்கும் இலவச உணவு வழங்கும் சேவை சென்னை ஓமந்தூரார் அரசு பல்நோக்கு மருத்துவமனையில் அறிமுகம். தினமணி. தமிழக காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் சிறைத்துறையை சேர்ந்த 3186 பேருக்கு முதலமைச்சர் பதக்கங்கள். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. தினமலர். பொங்கல் பண்டிகையையொட்டி சென்னை கோயம்பேடு மொத்த சந்தையில் பூக்கள், பழங்கள் உள்ளிட்டவற்றின் விலை கடும் உயர்வு. கரும்பு கட்டு ஒன்றுக்கு 450 ரூபாயாக விற்பனையாகிறது. தினகரன். அடுத்த ஆண்டில் 80,000 ஆசிரியர்களுக்கு மடிக்கணினிகள் வழங்கப்படும். தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் தகவல். தீக்கதிர். விரும்பிய தொலைக்காட்சி சேனல்களை பார்க்கும் திட்டம் அடுத்த மாதம் 1 தேதி அமல். 153 ரூபாய்க்கு 100 சேனல்களை பார்க்கலாம். இந்திய தொலைத்தொடர்பு ஒழுங்குமுறை ஆணையமான ட்ராய் அறிவிப்பு. த ஹிந்து தமிழ். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் நரேந்திர மோடி இன்று ஒடிஷா மற்றும் கேரள மாநிலங்களுக்கு பயணம். பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைக்கிறார். பொதுப் பிரிவினரில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கு 10% இடஒதுக்கீடு வழங்கும் சட்டம் அமலுக்கு வந்தது. தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடனும் பாரம்பரிய கலாச்சாரத்துடனும் கொண்டாட்டம். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் தொடங்கியது கும்பமேளா. ஏராளமான சாதுக்கள், பொதுமக்கள் கங்கையில் நீராடல். போதை மருந்திற்காக கனடாவைச் சேர்ந்தவருக்கு சீன நீதிமன்றத்தில் மரண தண்டனை விதித்து உத்தரவு. அடிலைடில் தொடங்கியது இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான 2வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @DD News சென்னை என்ற பக்கத்திலும் காணலாம்.